நம்மளுக்கு எதிர்ப்புகள் இருக்கும். மோசைக்கு எதிராக நின்னாங்க அப்படின்னு சொல்றாரு பவுல். அதான் உதாரணம் காமிக்கிறார். என்னையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போலன்னு. நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா அதை கண்டு நம்பக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்க இருந்தாலும் அந்த ஆவிகள் அப்படி இருக்கும். நம்ம அதை கண்டு என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மளை நடத்துவார். கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். இது அவருடைய ஊழியம். ஹிஸ் மினிஸ்ட்ரி. பீப்புள் ஆர் ஹியர் டு ஹியர் ஹிஸ் வாய்ஸ். அவருடைய சத்தத்தை கேட்க ஜனங்க வந்திருக்கிறாங்க. அவர் அவங்களோட பேசுவார். நம்ம ஒரு பிரிட்ஜ், அவ்வளவுதான். நம்ம சரீரத்தை கொண்டு போய் நிறுத்திட்டாரு. அவர் அவங்களோட பேசுவார். அதனால நீங்க அதை பத்தி என்ன பண்ணக்கூடாது, எதை பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க தைரியமா சந்தோஷமா அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு வரணும். சாத்தா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, கூட்டமே இல்லை பாரு என்னுவான், இவ்வாறு இந்த இடத்துக்கா நீ வந்த என்னுவான். மற்றவங்களை கம்பேர் பண்ணுவான். அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருக்கிறாங்க பாரு, நீ எங்க நிக்கிறன்னுவான். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு சபையில போய் நான் ஊழியம் பண்ண போயிருக்கும் போது கூட நான் போயிட்டு நான் சேர்ல உட்காந்துட்டு நான் கண்ணை மூடி நான் ஜெபிக்கணும் உட்காந்து கண்ணை மூடுறேன். ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, சந்தோஷமா அந்த ஊழியத்தை செய், இது என்னுடைய ஊழியம், இது என்னுடைய ஊழியம், சந்தோஷமா செய், உனக்கு அந்த ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறேன்னாரு. அப்ப எனக்கு அந்த சரௌண்டிங்லாம் எதுவுமே தெரியாது. எனக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க என்ன அதெல்லாம் பார்க்கல. ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்தை என் கையில கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். இது அவருடைய ஊழியம். நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். ஆண்டவர் செய்வார். அதுக்கான ரிவார்டு அவர் தருவார். அங்க உங்களுக்கு எவ்வளவு ரெகக்னிஷன் கிடைக்குது, எவ்வளவு அப்ரிசியேஷன் கிடைக்குது, எவ்வளவு கிரிட்டிசிசம் வருது, அதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. கர்த்தர் ஊழியம், கர்த்தர் செய்ய சொன்னார், அவர் உங்களுக்கு அதுக்கான ரிவார்டை தருவார். அவ்வளவுதான். 2 தீமோத்தேயு 4:3-4 வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு, நிறைய இடங்கள் என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு சாதகமாக அனுகூலமா இருக்கிற மாதிரி பிரசங்கிமார்களை வச்சு பிரசங்கம் பண்ணி கேட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்கன்றாரு. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இப்படியெல்லாம் இருக்கின்ற இதெல்லாம் சத்தியத்தை பேசாம சத்தியத்தை சத்தியமாய் கற்றுக் கொடுக்காம, அவங்களுக்கு அனுசரணையாக, அவங்கள பாதிக்காம, அவங்கள ஊண்டு பண்ணாம, கட் பண்ணாம, அவங்கள கண்டிச்சு உணர்த்தாம, அவங்களுக்கு ஃபேவரா சொல்லுகிற ஊழியம் இருக்கும்ன்றார். அப்படியெல்லாம் இருக்கும்ன்றார். அடுத்து தீத்து 1:10-12 வசனம். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவருமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவர்களை உபதேசித்து முழு குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறார்கள். கிரேத்தா தீவர், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகி அவர்கள் தீர்க்கதரிசியானவனை சொல்லி இருக்கிறான். சொல்றார் பாருங்க. இது பாரம்பரியங்களை கடைபிடிக்க சொல்றது, சடங்காச்சாரங்களை கடைபிடிக்க சொல்றது, ரிச்சுவலா நடத்துவாங்கன்றத சொல்றாரு. ரிச்சுவலா நடத்துவாங்க. அடங்காதவர்கள், வீண் பேச்சுக்காரர், மனதை மயக்கலா இருக்கிறார்கள்ன்றார். இப்படியெல்லாம் இருப்பாங்கன்றார். ரிச்சுவலா எதையோ பேசிக்கிட்டு இருப்பாங்கன்றாரு. கிரேத்தா தீவர், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள், வயிற்றுக்காக, வயிற்று பழப்புக்காக ஊழியம் செஞ்சிட்டு இருப்பாங்கன்றார். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி இடங்களுக்கு போய் பேசிட்டு போய்கிட்டு இருப்பாங்கன்றாரு. என்று அவர்கள் ஒருவனாகி அவர்கள் தீர்க்கதரிசியானே சொல்லியிருக்கிறான். அவங்களே ஒருத்தன் ப்ராஃபட்டா இருக்கிறானா, அவங்களே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனே சொல்லியிருக்கிறான்ற. 1 கொரிந்தியர் 1:17 வசனம். 1 கொரிந்தியர் 1:17 ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்தியனை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அநேக தடவை பேசியிருக்கிறேன். நம்ம சாதுரியமா பேசி ஞானமா பேசி யாரையும் நம்ம ரட்சிப்புல நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய டேலண்டையோ நம்மளுடைய படிப்பையோ நம்பி கர்த்தர் ஊழியம் செய்யல. நம்ம such a way we have to speak, we have to convince them and we have to bring them into the conviction. அப்படிலாம் கிடையாது. நம்ம சாதுரியமாக அப்படின்னு தந்திரமா பேசி அவங்கள நம்ம கர்த்தர் வசப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. சிலுவையை பேசுனார், அவ்வளவுதான். சிலுவையை பத்தி பேசு.
சிலுவையில என்ன நடந்தது, சிலுவைக்கு எதுக்காக இயேசு போனார்ன்றதை சாதாரணமா பேசுகின்றார். 1 Corinthians 2:1 சொல்றாரு பாருங்க, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடதாவது ஞானத்தோடாவது அறிக்கிற வரவில்லை. நான் அப்படியே எலகண்ட் ஸ்பீச், அப்படி சாதுரியமா நான் பேசி எல்லாம் யாரையும் வசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்றார். அதே 5-6 வசனங்கள் அதே அதிகாரத்துல, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. உங்க இன்டெலிஜென்ஸ்ல நீங்க பேசாதீங்கன்ற ஆண்டவர் சொல்ற மாதிரி நீங்க பார்க்கணும் இந்த வசனத்தை. ஐ டோன்ட் டிபெண்ட் அப்பான் யுவர் இன்டெலிஜென்ஸ். உன்னோட அறிவு மேலேயும் உன்னோட புத்திசாலித்தனத்தில நான் சார்ந்திருக்கல அப்படி சொல்றாரு. என் பேச்சும் என் பிரசங்கம் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. அப்படி இருந்தும் தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், ஞானமா பேசுறோம். ஆனா எப்படின்னா, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து பொருளாகி இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, அதிகாரத்தில் உள்ளவன் அந்த ஞானத்தின்படி அல்ல. நீங்க ஞானம்னா அவருடைய ஞானம் அப்படி இருக்குன்றீங்க, அவரும் அந்த மாதிரியும் கிடையாதுன்றார். நான் சாலமோனிலும் பெரியவர்ன்றார். சாலமோனிலும் பெரியவர். அவருடைய அந்த அனந்த ஞானம், பரம ஞானம், தெய்வீக ஞானத்தின்படிதான் காரியங்கள் நடக்குது. இன்னொரு இடத்துல சொல்றாரு இல்லையா, பேச்சுல அல்ல, கர்த்தருடைய ராஜ்யம்ன்றது பேச்சுல அல்ல, அது கர்த்தருடைய பலத்துல நிக்குது. கர்த்தருடைய வல்லமை. நம்ம ஏதோ சாதுரியமா பேசி யாரையும் ரட்சிப்பு நடத்த முடியாது. நம்ம பெரிய மலப்பிரசங்கத்தை பண்ணா கூட அவங்களை ரட்சிக்கிறது ஆண்டவர் தான், ரட்சகர் அவர் தான், ரட்சிப்பு அவருடையது, ஆத்மா அவருடையது. நம்ம போறோம், அவ்வளவு ஒரு போஸ்ட்மேன் மாதிரி, இதை போய் இதை சொல்லுன்னு அவ்வளவுதான் நம்மளுடைய. நமக்கு இருக்கும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட மாட்டாங்களான்னு எத்தனையோ வருஷங்களாக சிலருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், நானு ஆண்டவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா அவங்க தொடப்படல. அது நல்லா தெரியுது எனக்கு. ஆண்டவர் அதுக்காக நான் போராடி ஜெபிச்சுட்டு இருக்கேன், அவங்க ஆண்டவரே அவங்க ரட்சிக்கப்படணுமே. அதுக்கு ஒரு நாள் வச்சிருப்பார். பவுலுக்கு எப்படி வச்சிருந்தார், தமஸ்குக்கு போற வழியில தான் பவுலை சந்திக்கணும்னு வச்சிருந்தார். ஏன் ஸ்தேவானை கொல்றதுக்கு முன்னாடியே பிடிச்சிருக்கலாமே. ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன் ஸ்தேவானை கொல்லும் போது அங்கதான் அந்த பவுல் நிக்கிறாரு. அப்போ கூட நம்ம கடினமாக இருக்கிறாரே ஆண்டவர் நினைச்சிருப்போம். ஆனா எங்க பவுலை பிடிக்கணும்னு அவர் ஒரு டைம் வச்சிருந்தார். அப்படி போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் வச்சிருப்பார். நான் ஏங்கினது உண்டு. 39வது வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு அவங்க பென்னிஹின்லாம் 17 வயசுல ரட்சிக்கப்பட்டார். டிஜிஎஸ் தினகரன்லாம் 19 வயசுல ரட்சிக்கப்பட்டார், ஊழியம் தொடங்கிட்டாங்க. 39 வயசுல நான் ரட்சிப்பு நடக்கும் போது ஐயோ என் வாழ்க்கையே போயிடுச்சேன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் ஒரு காரியம் வச்சிருந்தார். ஒரு தகப்பனுடைய இருதயம் வேணும் எனக்கு அப்படின்றத வச்சிருந்தார். ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகுதான் என்னை கொண்டாந்தார். உலகத்துல என்னை கொண்டு வந்தார். எந்தெந்த ஏரியால இருந்து கொண்டு வந்தாரோ அதே ஏரியாக்கள் நான் போகும்போது நான் வேறு மனுஷனா போறேன் அவங்க மத்தியில. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஆண்டவர்னு சொல்றதுக்கு போகும்போது சந்தோஷமா இருக்கு. அவங்க அதை பாக்குறாங்க. அவங்க பாக்குறாங்க திரைப்பட துறையில புகழ்பெற்று இருக்கிறாங்க, பணம் படைத்தவர்களா இருக்கிறாங்க, பிரபலமா இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்காம அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நான் பாக்குறத அவங்க பாக்குறாங்க. அது இயேசுதான்றத அவங்க பாக்குறாங்க. இந்த இயேசு இவ்வளவு திருப்தியை தருவாரா? ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்க அப்படியே பிரபலமா நின்றுட்டு இருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முந்தின காலங்கள்ல இருந்தவங்கெல்லாம் இல்ல, அவங்க இன்னைக்கு உயிரோட இல்ல. நிறைய பேர் புகழ் பெற்று இருந்தவங்க எல்லாம் புகழ்ல இருந்து வெளியே போயிட்டாங்க, அடுத்தடுத்து வந்துட்டாங்க, நிரந்தரம் கிடையாது. அப்ப அவங்களுக்குள்ள இது ஒரு மாயை அப்படின்னு தெரியுது. இது நிலையா நிக்காது. நான் வந்துட்டேன், டாப்ல பிடிச்சிட்டு நிக்க முடியாது. என்னைக்கு ஃபேட் அவுட் ஆவோன்னு அவங்களுக்கு தெரியாது. நிச்சயமா ஃபேட் அவுட் ஆயிடுவாங்க. ஒரு பிரபலமான நடிகர் இன்னைக்கு அவர் இறந்துட்டார். அவர் என்னை சந்திக்கும் போது அவருக்குள்ள ஒரு பயம். டாப்ல இருக்கிறாரு, ஆனா அவருக்குள்ள பயம். என்ன பயம்? என்னுடைய பீரியட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா பீப்புளுடைய ரசனை மாறிட்டே வருது. பீப்புளுடைய ரசனை மாறிடுச்சு. நான் நிக்க முடியாதுன்னு தெரியுது. அவர் தாங்க முடியல, அவரால தாங்க முடியல. அப்ப நமக்கு அதெல்லாம் முக்கியம். நமக்கு நம்ம அதை சொல்லணும். அதை சொல்றதுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறாரு பாருங்க.
அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தனுக்கு கொடுத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்தனுக்கு கொடுத்திருக்கிறார்ன்றதை அவங்க பாக்குறாங்க. அம்மா நம்ம என் கூட படிச்ச என்னோட நண்பர் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு பிரபலமான ஒரு சினிமால பிரபலமா இருக்கிறாரு. அவரை கடந்த வருஷம் நான் போய் சந்திக்கும் போது கேட்ட முதல் கேள்வி, நாங்களும் ஒன்னா படிச்சவங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் பாக்குறேன் அவரை, 25 வருஷத்துக்கு அப்புறம் கேட்ட முதல் கேள்வி, சந்தோஷமா இருக்கிறியே, ஒரு பீஸ் ஒன்றை இருக்கு, ஒரு சமாதானம் இருக்கு, அது எப்படி எப்படி இருக்குன்னு கேட்கல, ஒரு சமாதானமா இருக்கிறியே, சந்தோஷமா இருக்கிறே, மன நிறைவோட இருக்கே, எப்படி, அதான் கேட்ட கேள்வி. அப்படிதான் நிறுத்துவார் உங்களை ஆண்டவர், ஊழியத்தை தருவார், உங்களோட நிறுத்துவார். என்ன யூஸ் பண்ணுங்க ஆண்டவரின் மட்டும் கேளுங்க, யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. சும்மா ஏதோ ஒரு பிரசங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தீர்க்க தரிசன வார்த்தையை பேசணும், அந்த சபைக்கு தேவையான வார்த்தை, அந்த அந்த இருதயத்துக்கு ஏற்ற அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி தீர்க்க தரிசன வார்த்தையை நான் பேசணும் ஆண்டவரே, அப்படி கேளுங்க, தருவாரு. அதே 1 கொரிந்தியர் 3 முதல் 3 வசனங்கள், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் எண்ணி பேச வேண்டியதாயிடுச்சு. நீங்க எல்லாம் மெச்சூர்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு இன்னும் குழந்தைய போலதான் இருக்கிறீங்க. திடமான உணவை உங்களுக்கு நான் கொடுக்க முடியல, பால் தான் கொடுக்கணும், சின்ன பிள்ளைகள் தான் பால், அப்படி போல நான் பேச வேண்டியிருக்குதேன்றாரு கொரிந்து சபையை பார்த்து பவுல். நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின்படி யோசித்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வளர்ச்சி அடையல. ஆவியில இருந்து நீங்க பேசணும், ஆவிக்கு பேசணும், ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் கனெக்ட் ஆகணும். வெறும் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ்ல இருந்து உங்க புத்திசாலித்தனத்தை இருந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் யுவர் ஃபிளஷ், யூ ஆர் இம்மெச்சூர். ஆவிக்குரிய காரியங்கள், ஆழமான காரியங்களை நீங்க பேசணும்ன்றார். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குள்ளாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற, மாம்சத்துக்குரியது எல்லாம் வாக்குவாதம் பண்றது, பொறாமைப்படுறது, பார்ஷியாலிட்டி பண்றது, பேதம் பண்றது, அப்படிலாம் இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க மெச்சூர்ட் ஆகல, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்லன்றார். அடுத்து 1 கொரிந்தியர் 8 முதல் 2 வசனங்கள், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு நமக்கு தெரியும். விக்கிரகங்கள் ஒன்றும் கிடையாதுன்ற பின்னாடி அதை சொல்றார். அது ஒன்றும் கிடையாது, வெறும் மண்ணுனால செய்யப்பட்ட ஒரு சிலை. அதுக்கு உயிர் கிடையாது, ஜீவன் கிடையாது, அதுக்கு வல்லமை கிடையாது. அதுக்கு படைச்சதுனால நீ பயப்படாத, அது ஒண்ணும் கிடையாது, வசனத்தினாலும் ஜபத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படும்ட்டாரு, அதுக்காக பயப்படாதேட்டாரு. ஆனா என்ன சொல்றாரு, உனக்கு கூட இருக்கிறவன பாரு, அவன் கூட இருக்கிறவன மனசாட்சியை பாரு, அவன் விசுவாசத்தை பாருன்றாரு. இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, அவனும் சாப்பிடுறான், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது, நீங்க நல்ல விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, உங்க மனசாட்சி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, சாப்பிடுறீங்க. அவன் கூட இருக்கிறவன் என்ன பண்றான், அவனும் சாப்பிடுறான். சாப்பிட்ட பிறகு அவன் யாரோ ஒருத்தன் சொல்றான், ஐயோ அதுக்கு படைச்சதை சாப்பிட்டியா, சாபம் வரும், பிசாசும் பின்னாடியே வரும், நானும் அவ்வளவுதான் பயந்துருவான். அவன் நிமித்தம் நீ என்ன பண்ணாத, சாப்பிடாதன்ற. உன் கூட இருக்கிறவங்களுடைய மனசாட்சியை பாரு, அவங்க விசுவாசத்தை பாரு, அதுக்கேற்ற மாதிரி நீ நடன்ற. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ஊழியக்காரர் பல வருஷம் முன்னாடி நடந்தது. அப்ப இந்த செல்போன், இந்த இமெயில்லாம் கிடையாது. அவர் வெளியூருக்கு போய் ஊழியம் பண்ணிட்டு வந்தார். ஒரு அம்மா லெட்டர் எழுதி இருந்துச்சு, உங்களுடைய அந்த பிரேஸ்லெட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். என்கிட்ட கேட்டாரு, இது நான் இவ்வளவோ பேசினேன், அதெல்லாம் விட்டுட்டு பிரேஸ்லெட்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அம்மா அப்படின்னுட்டு. வந்து பிரேஸ்லெட்டை தூக்கி போடுங்க. இந்த பிரேஸ்லெட்டை இவர் பேச பேச அது என்ன இருக்குது, அது அப்படியே ஆடிட்டே இருந்திருக்குது, இதையே பாடிட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அது பிரேஸ்லெட் அவங்க அவங்களோட தடையா இருக்குன்னா அது தூக்கி போடுங்க. அதுதான் சட்டை போறதெல்லாம். சட்டை போடும்போது இந்த சட்டை மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு அதை போடாத. நீங்க நகை போடுறதோ, நீங்க மோதிரம் போடுறதோ தப்பு கிடையாது. ஆனா மற்றவனுக்கு அது இடரல் உண்டாக்கணும், அது செய்யாதன்றார் பவுல். அதுதான் சொல்றாரு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்து நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டுன்னு நமக்கு தெரியுமே. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்ன, அது ஒண்ணும் கிடையாது, நத்திங், பயப்படாதன்றார்.
அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். நாலேஜ் கிவ்ஸ் அரகன்ஸ். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி. நீ அறிவுல இருந்து எது செய்யாத, அன்பா செய்கின்றார். அன்புதான் பக்தி விருத்தி உண்டாக்கும். உன் அறிவுனால பக்தி விருத்தி உண்டாகாதுன்றார். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஐ நோ அபவுட் திஸ் திங், எனக்கு அது தெரியும் எது தெரியும் சொல்றான்னா அவன் அறிய வேண்டிய பிரகாரம் அறியல. அறிய வேண்டிய பிரகாரம் அறியலைன்றார். நம்ம எல்லாருக்கும் சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் முற்றும் கற்று தேறினவனானேன், எல்லாவற்றையும் அடைந்தேன் என்று சொல்லாதபடிக்கு என் லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். ஸ்டில் ஐ எம் லேர்னிங்ன்றார். அப்ப பவுல் என்ன சொல்றார்? கூட இருந்தவங்க தீமோத்தேயுவையும் தீத்துட்டே இருந்தோம், எப்பாப்ராத்துட்டே இருந்தோம், ஆக்கில்லால் பிரிசில்லாட்ட இருந்தோம், லூக்காட்ட இருந்து அவர் கத்துக்கிட்டு இருந்திருக்கிறார். அவங்க ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு எனக்கு கொடுத்தாருன்னா அதை கேட்டுட்டு இருந்திருக்கிறார். அதுதான் சொல்றாரு, ஸ்டில் ஐ எம் லேர்னிங். எல்லாத்தையும் நான் எனக்கு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லாத, ஸ்டில் ஐ எம் லேர்னிங்னு சொல்லு. கத்துக்கோ, மற்றவங்கிட்ட இருந்து கத்துக்கோன்றார். அதுல 5:7 வசனங்கள். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் என்னப்படவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் அநேக தெய்வங்கள் இருக்குன்னு சொல்றாங்கன்றாரு. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. நமக்கு ஒரே ஆண்டவர் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, விதைக்கிறதுக்கு ஒரு தெய்வம், அறுக்கிறதுக்கு ஒரு தெய்வம், அதுக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு தெய்வம், அந்த சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாமே தெய்வமாக வணங்குவாங்க. காற்றை வணங்குவாங்க, சூரியனை வணங்குவாங்க, அநேக தெய்வங்கள். அதான் சொல்றாரு. அதான் சொல்றாரு இல்லையா மத்தேயு 6 அவங்க அநேக வசனிப்புனாலே கேட்கப்படும்னு நினைக்காத என்றார். அவங்க என்ன அந்த தெய்வமே இந்த தெய்வமே இந்த தெய்வமேன்னுவா. அப்படி போல நீ பண்ணாத, ஒரே தெய்வம் தான். உன் பிரேயர் ப்ரெசைஸா இருக்கட்டும், குறிப்பா போக்கஸ்டா பண்ணு. அநேக வார்த்தைகளை சொன்னாதான் நான் கேட்பேன் நினைக்காத அப்படின்றார். அதைதான் சொல்றாரு. அநேக கர்த்தாக்கள் உண்டு, அநேக தேவர்கள் உண்டு. ஆனா நமக்கு ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். சகலத்தை உண்டாக்குனாரு, அவர் தான் சகலத்தை உண்டாக்குனாரு, தானாக உண்டாகல. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். நம்மையும் அவருக்காக உண்டாக்கி இருக்கிறாரு, நாம நமக்காக இல்ல. நிறைய பேர் அதான் புரிஞ்சுக்கிறது இல்லை. எனக்கு மகனாக மகளாக கொடுத்திருக்கிறார், நான் தகப்பன் தாயாக உண்டாக்கிறது கர்த்தர் கொடுத்தது. நான் தானே உன்னை வளர்த்தேன், என்னாலதானே நீ வாழ்ற, நான் தானே உனக்கு இதை வாங்கி கொடுத்தேன், நான் தானே அதை வாங்கி கொடுத்தேன், நான் தானே இதை உனக்கு செய்ய எல்லாம் வாக்கு. கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தர் என்னைய உனக்கு புருஷனா கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை உனக்கு தகப்பனாக கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை உனக்கு மனைவியாக கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை உனக்கு தாயாக கொடுத்திருக்கிறார். என்ன பாருன்றார். நான் தான் சகலத்தை, என்னை பாரு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இதாங்க கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்ன்றது. கர்த்தர் என்னை உண்டாக்கி இருக்கிறார், எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு இந்த தொழிலை கொடுத்திருக்கிறார்ன்ற அந்த உணர்வு உண்டாகணும். ஒரு மனுஷனை பாக்குறீங்க, இப்ப என்னை பாக்குறீங்கன்னா எனக்கு உங்களுக்கு உள்ள சம்பந்தம் என்ன, இவருக்கு எனக்கு உள்ள சம்பந்தம் என்ன, அதை யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொடுத்திருக்கிறார், அதை யோசிக்கணும். இப்படியே நடந்துகிட்டே இருக்காது பைபிள் ஸ்டடி. எவ்வளவு நாளைக்கு நடக்குன்னு தெரியாது, இது எப்ப ஒரு முடிவு கொண்டு வருவாருன்னு தெரியாது. கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது, கிரகிக்க முடியாது. எத்தனையோ பேரு தேவ மனுஷனோட பழகினேன், இன்னைக்கு யாரும் இல்லை, எல்லாம் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாங்க. நிறைய பேரை விளக்கிட்டாரு, விளக்கி கொண்டாந்து விட்டாரு. அவங்களோட டிராவல் பண்ண முடியல, இவங்கெல்லாம் கூட டிராவல் பண்ணுவாங்க நினைச்சேன். இல்ல, they were with me once upon a time, they were with me. ஒரு காலத்துல அவங்க என்னோட இருந்தாங்க, நான் அவங்களோட. இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியாது, கர்த்தர் எப்படி கொண்டு போவாருன்னே தெரியாது. கவனமாக இருக்கணும். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசூசிப்படுகிறது.
மனசாட்சி பார்த்து சொல்றாரு. என்ன நான் சொல்லிட்டேன் இதை, விசுவாசமும் மனசாட்சி, நல்ல மனசாட்சி இருந்தா தான் நல்ல விசுவாசம் இருக்கும். குற்றமுள்ள மனசாட்சி இருந்ததுன்னா விசுவாசம் ப்ராப்பரா இருக்காது, சரியான விசுவாசம் இருக்காது. மனசாட்சி, சுத்தமுள்ள மனசாட்சி இருந்தாதான் விசுவாசம் சரியாக இருக்கும். அடுத்து 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாத அல்லவேன்றாரு. அப்ப ஒரு மனுஷன் மூலமாக, ஒரு கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசி மூலமாக சாத்தான் தந்திரம் பண்ணுவான், அது நம்ம அறியாத அல்லவேன்றாரு. ஏன்னா பைபிளை படிச்சீங்கன்னா, இப்ப நான் எல்லாம் எதுக்கு இவ்வளவு தூரம் நான் பேசிக்கிட்டே வரேன், இப்ப கூட இந்த வசனத்தை படிக்கிறது முன்னாடி, ஆண்டவரே இது இன்னும் நான் சொல்லிட்டே போகணும் ஆண்டவரே, இதான் நான் சொல்லிட்டேனே, இதுவே போதுமே, உங்களுக்கு புரியுமே, இது போதுமேன்னு எனக்குள்ள நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. இப்ப சொன்னதே போதுமே, இன்னும் நான் இதை குறித்து பேசணுமா அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் தந்திரங்களை அறியணும். சாத்தானுடைய தந்திரத்தை அறிய முடியாதனாலதான் நிறைய பேர் அதுல அகப்பட்டுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. நீங்க எசேக்கியேல் 28:3 பாத்தீங்கன்னா, தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் எவ்வளவு ஞானம் உள்ளவன் என்பதை நீ அறிவாய்ன்றார். தமிழ் பைபிள்ல தப்பா இருக்கு, உன்னை காட்டிலும் சாத்தான் ஞானம் உள்ளவன் இருக்குது எசேக்கியேல் 28:3. ஆனா ஒரிஜினல் அப்படி இல்லை, சாத்தான் எவ்வளவு ஞானம் உள்ளவன்னு உனக்கு தெரியும் தானியேல்ன்றார். யூ நோ வெரி வெல் அப்படின்றார். சாத்தான் அவனுடைய தந்திரம், தந்திரத்தினால என்ன பண்ணுவான், நம்மளை மடக்க பார்ப்பான். அதுக்கு நம்ம பைபிளை படிச்சா தான் நிக்க முடியும். பைபிளை நீங்க படிக்கலைன்னா சாத்தான் எதிர்த்து நிக்க முடியாது. அடுத்து 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனம். ரொம்ப முக்கியமானது இது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளை அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்த உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மட்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இது கொஞ்சம் கடினமா இருக்கு புரிந்து கொள்வதற்கு. நான் சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது முக்கியமானது. நான் திரும்ப 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 அநேக இடங்கள்ல மறுபடியும் சொல்லுகிற காரியம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனம். இது முக்கியமானது. தேவனுடைய மகிமை அது இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருந்தது. அவர் மாம்சத்துல இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் முகத்துல அந்த தேவ சாயல் இருந்துச்சு, அந்த மகிமை. அது இப்ப எங்க இருக்குன்னா இந்த சுவிசேஷத்துல இருக்குது, இந்த வார்த்தையில இருக்குது. இதை காணக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். இது பொக்கிஷம், இது மகிமை நமக்குள்ள வருது. நீங்க சுவிசேஷத்தை உங்களுக்குள்ள நீ ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருந்தது. அந்த மகிமை இந்த சுவிசேஷத்திற்கு இப்பொழுது இந்த மட்பாண்டத்திலே அந்த வெளிச்சத்தை, அந்த மகிமை உங்களுக்குள்ள இருக்குது. இதை காணக்கூடாதபடிக்கு பிரபஞ்ச தேவன் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். வேற வேற காரியங்களை பார்க்க வைக்கிறான், மாயான காரியங்களை. அதுக்கு தான் நெருக்கடி வருது. நெருக்கடி வரும்போது என்ன ஆகுது, உங்க வாழ்க்கையில நெருக்கடி வரும்போது டிவி பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, திடீர்னு டம்னு சத்தம் கேட்குது. உங்க எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்ல இருந்து, உங்க எலக்ட்ரிக்கல் ஜங்ஷன் பாக்ஸ்ல டம்னு சத்தம் கேட்குது, ஒரு ஃபயர் ஆகுது. எல்லாம் லைட் எல்லாம் போய் வருது, டக்குன்னு ஆஃப் ஆகுதுன்னு என்ன பண்ணுவீங்க? அப்ப திரும்ப வந்துருச்சு, திரும்ப ரெஸ்டாரண்ட் டிவியை பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த சரசன் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அப்ப அதை போய் பாப்பீங்களா இல்லையா? குடும்பத்தை நெருக்கடி வருதுன்னு ஆண்டவர் தம் பக்கம் திருப்புறாரு. நானே வழி அப்படின்னு பிரசவம் பண்ணும்போது சாதாரணமா கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நெருக்கடி வரும்போது நானே வழியும் போது எஸ் லார்ட், எஸ் எஸ். அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்? நீ மாத்திரமே வழின்ற இடத்துக்கு கொண்டாந்துருவார். உண்மை தவிர வேறு வழி இல்லை, அந்த இடத்துக்கு கொண்டாந்துருவார். ஆண்டவருடைய ஞானத்துக்கு முன்பாக யாரும் நிக்க முடியாது. எப்படி ஒருத்தனை பிடிக்கணும் அவருக்கு தெரியும்.
அவன் சொல்றார், இந்த வசனத்தை பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்ணுல குருடாக்கி வச்சுட்டான். அந்த கண்ணை திறக்கணும், அதான் ஊழியம். அதான் இவ்வளவு பேச வைக்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதங்கள் வரும்போது எப்படி ஏவாளை வஞ்சிச்சானோ சர்ப்பத்தின் வடிவில சாத்தான் வந்து, அதே போல இப்படி வஞ்சித்துருவானு பயப்படுற. எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம் பெற்றினால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்றார். டிஃபரண்ட் காஸ்பல் கொண்டாடுவான், பைபிளே பரட்டி பேசுவாங்க. அதுக்குள்ள போனேன்னா நிறைய இருக்குது. பிதா மட்டும்தாங்க, இயேசுவும் கிடையாது, பரிசுத்த ஆவியும் கிடையாதுன்னு ஒரு டீச்சிங் இருக்குது. ஜெகவா விட்னஸ்ங்க. இன்னொன்னு ஒன்லி ஜீசஸ்னு ஒரு டீச்சிங் இருக்குது. பிதாவும் கிடையாது, பரிசுத்தாவும் கிடையாது, ஒன்லி ஜீசஸ் அப்படி ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு வேற, அது நிறைய இருக்குது. இந்த பைபிளுக்கு அப்பாற்பட்ட உபதேசங்கள் நிறைய இருக்குது. ராங்கா டீச் பண்றவங்க இதையே புரட்டி பேசணும், ட்விஸ்டிங் காஸ்பல்ஸ்னுவாங்க. இதையே ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. எல்லாமே முடிஞ்சாயிட்டுங்க, எல்லாம் முடிஞ்சாயிடுச்சு. இப்போ யூ ஆர் ரிலீஸ்ட், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, யூ கேன் டூ. நீங்க எதை செய்யணும்னாலும் செய்யலாம், நீங்க எப்படினாலும் வாழலாம். கிருபை கீழே வந்துட்டீங்க நீங்க. கிருபை அதனால கிருபை உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு. நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க அடிமை கிடையாது, சட்ட திட்டங்கள்லாம் கிடையாது. நீங்க எப்படினாலும் வாழலாம்ன்ற ஒரு டீச்சிங் இருக்குது, கிரேஸ் டீச்சிங். அது மாதிரிலாம் இருக்கு. பாடுகளே கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் உங்களை நன்றா இருக்கத்தான் வச்சிருக்கிறாரு. நீங்க நன்றா இருப்பீங்கன்னு இருக்காரு, உங்களுக்கு கஷ்டமே இல்லைன்னு. இப்ப கஷ்டம் வரும்போது யாரு தாங்குறது? இப்ப நெருக்கடி இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த நெருக்கடியில இருந்து யாரு நமக்கு விடுதலை தருவா? இயேசு எப்படி தேடணும், இயேசுதான் வழி, எப்படி தேடணும் சொல்லிக் கொடுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்க ஆட்கள் வேணும். 13-15 வசனம் அதே இதுல 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டலா இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் போல வருவாங்கன்றார். அது ஆச்சரியம் இல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அவனும் ஒரு தூதன் தான், ஆனா அவன் பிசாசா இருக்கான். இப்ப அவனும் ஒரு ஒளியின் தூதனை போல வருவான்றாரு. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரர் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் இல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாக இருக்கும். சொல்றாரு, வேஷம் தரித்து வருவார்கள், அப்போஸ்தலனை போல, தீர்க்கதரிசியை போல வருவாங்க. ஏமாந்துராத, அதிகாரத்தோட பேசுற மாதிரி இருக்கும். குறி சொல்ற ஆவிகள் இருக்கும். குறி சொல்ற ஆவி, உங்க வீட்டுல இப்படிப்பட்ட காரியம் நடக்குது, உனக்கு இப்படிப்பட்ட காரியம் உன் நாட்டுல நடந்ததுன்னுவான். சாத்தானுக்கு தெரியும் இல்லையா? உடனே நம்ம ஒரே நோண்டிடக்கூடாது, அதை பிரமிச்சு போய் அது பின்னாடி போயிடக்கூடாது. அதுக்குத்தான் இவ்வளவு சொல்றார். யூதா 18-19 வசனம். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. மாம்சத்தின்படி நடக்கிறவங்களா இருப்பாங்க, ஆவியின்படி பரிசுத்த ஆவியானவர் சொல்றபடி நடக்க மாட்டாங்க. தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள்ன்றாரு. துன்மார்க்கமா இருப்பாங்க, அதெல்லாம் அவங்க நடத்தையிலே தெரியும். ஏன்னா எப்படி சொல்றாரு இல்லையா, அவங்க கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் இருக்காரு. கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி அறிவீர்கள், அவங்க கனிகளினாலே அறிவீர்கள்ன்றார். அவங்க செயல்பாடு எப்படி இருக்கு, அன்பை வெளிப்படுத்துற மாதிரி இருக்குதா தெரியும். உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி அப்படி ஒரு வரமாட்டார் ஆண்டவர். ஒரு நாளும் தீர்க்க தரிசனம் வராது. உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி, உங்க மேல நுகத்தடியை சுமத்துற மாதிரி, பாரத்தை சுமத்துற மாதிரி ஒரு நாளும் வராது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கவடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை மேல் வாஞ்சியாய் இருங்கள். எப்படி சொல்றாரு? மாம்சத்தின்படி நடக்காம ஆவியில எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு. அதிலே 13-16 வசனம்.
நீங்கள் மனுஷருடைய கட்டளை யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செயல்களுக்கு ஆக்கணையும் நன்மை செயல்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனால் புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தோம் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். தேவ சித்தத்தின்படி நடங்க. உங்களுக்கு மேல அதிகாரம் செலுத்துறவன் அவன் அதிகாரம் செலுத்துறானா அவன் அந்த அதிகாரத்துல வைத்தது கர்த்தர், அந்த அதிகாரத்தை கொடுத்தது கர்த்தர். இந்த இடத்துல நீங்க அவன் கீழே இருக்கணும்ன்றது கர்த்தருடைய நியமம். அதனால நீங்க அங்க அமைதியா இருங்கன்றார். இப்படித்தான் தீர்க்க தரிசனம் வரும். அது எப்படி சிஸ்டர், அது எப்படி பிரதர் அவனுக்கு போய் நீங்க அடங்கி இருக்கிறது? அவன் என்னதான் அவன் ஒரு மனுஷன் தானே, அது எப்படி அவன் சொல்லிங்க எனக்கு எதிர்த்து நில்லிங்கன்னா அது தீர்க்க தரிசனம் கிடையாது, கர்த்தர் பேசுகிற வார்த்தை கிடையாது. அந்த இடத்துல அடங்கி இரு. போத்திபார் வீட்டுல யோசேப்பு அடிமையா இருந்தார், சிறைச்சாலையில சிறை கைதியா இருந்தார், அடங்கி இருந்தார். பணத்தை கரத்துக்குள்ள நீங்க அடங்கி இருங்க, கர்த்தர் உயர்த்துவார். அப்படிதான் இருக்கும் தீர்க்கதரிசன வார்த்தை. எதிர்த்து நில்லுங்க. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு கேளுங்க சிஸ்டர், பிரதர் கேளுங்க பிரதர், போய் கேட்டுருங்க, என்னன்னு கேட்டுருங்க. அப்படி இருக்காது. அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, கர்த்தர் மேல விசுவாசத்தோடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். வாழ்க்கையில கஷ்டமா இருக்கா, பொறுமையா இருங்க, கர்த்தர் செயலாற்றுவார், உங்களை விட்டுற மாட்டார். அப்படிதான் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. 1 பேதுரு 3:3-7 மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்வதாக புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்காரப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. சாந்தமா இருங்க, அமைதலா இருங்க. அப்படிதான் தீர்க்கதரிசனம் வரணும்ன்றாரு. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். புருஷனுக்கு கீழ்ப்படி இருக்கிறது அலங்கரிப்புன்றார். அதான் சாந்தம் அமைதலுள்ள ஆவின்றார். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து உங்களுடைய கூட அவர்களை நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். ஒருத்தர் கனப்படுத்துங்கன்றாரு. கணவனும் மனைவியும் நீங்க அவருக்கு அடங்கி போகணும். கேளுங்க சிஸ்டர், என்னன்னு கேட்டுருங்க. பிரதர் எல்லாம் கேட்டுருங்க, என்னன்னு விடாதீங்க. அது என்ன, அது ஒய்ஃப் அடங்கி இருக்கணும் அப்படின்லாம் இருக்காது. சாந்தமா போங்க, சமாதானமா போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை இதோட முடிய போறதில்லை. இதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போக போறீங்க. இது நிரந்தரமான பூமிக்குரிய வாழ்க்கை, நிரந்தரமானது கிடையாது. இது ஒரு பூவை போல வாடி போகும், புல்ல போல உதிர்ந்து போகும், நிழல போல கடந்து போகும். இந்த இதுல போய் நீங்க போராடாதீங்க, சமாதானமா இருங்க. அப்படிதான் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. நீ எதிர்த்து நில்ல அவனை, நீ எதிர்த்து நில்ல அவளை, அப்படி வராது. அதே இது 16-18 கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்கிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி. மனுஷன் என்ன பேசுறது கவலைப்படாதீங்க, உங்க மனசாட்சி சுத்தமா இருக்கட்டும்ன்றார். தீமை செய்து பாடலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடுவது மேன்மையா இருக்கும். உங்களை எதிர்க்கிறவங்களை நேசிங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க, வெக்கப்பட்டு போகட்டும்ன்றார். உங்க அன்பை பார்த்து, இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறத பார்த்து அவங்க வெக்கப்பட்டு போவாங்க. ஏனெனில் கிறிஸ்துவன் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாவப்பட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். எப்படி சொல்றாரு, ஏசு கிறிஸ்து முன்மாதிரின்றார். ஏசு கிறிஸ்து பாடம் வைக்கும் போது அமைதியா இருந்தார். அப்படி போல அமைதியா இருங்கன்றார்.